அண்மை செய்தி. மூன்றாவது நாளாக இன்று சட்டப்பேரவை கூடியுள்ள நிலையில் ஆளுநர் பரிந்துரைத்த சட்ட முன்வரைவை நிராகரித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது உரையாற்றி வருகிறார். தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை பேரவை ஆய்வு செய்து ஆளுநர் செய்த பரிந்துரையை ஏற்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டம் இயற்றுவது சட்டப்பேரவையின் உரிமைக்கு உட்பட்டது எனவும் ஆளுநர் தலையிட முடியாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற விதிகளுக்கும் அரசியல் சாசனத்துக்கும் எதிராக ஆளுநர் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் பரிந்துரை செய்த சட்ட முன்வரைவை நிராகரித்து சட்டப்பேரவையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வரைவு மீதான ஆளுநர் கருத்தை நிராகரிக்கும் தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்ட முன்வரைவில் ஆளுநரின் பரிந்துரையை நிராகரிக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை பேரவை ஆய்வு செய்ய ஆளுநர் செய்த பரிந்துரையை ஏற்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டம் இயற்றுவது சட்டப்பேரவையின் உரிமைக்கு உட்பட்டது எனவும் அதில் ஆளுநர் தலையிட முடியாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உரையில் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற விதிகளுக்கும் அரசியல் சாசனத்துக்கும் எதிராக ஆளுநர் செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வரைவு மீதான ஆளுநர் கருத்தை நிராகரிக்கும் தீர்மானமானது தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. சட்ட முன்வரைவில் ஆளுநரின் பரிந்துரையை நிராகரிக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.